போட்டிங்களா? சீமான் ஒளியா? சீமான் ஆடியோ? சீமான் ஆடியோ? இல்ல சீமான் வந்துச்சா? ஆடியோ அது வந்துட்டு தான். சீமான் இது என்ன பாரிஸ்? இப்போ நம்ம ஆடியோ அது. அது நிறைய உடனே பேசுவோம். இப்போ உடனே பேசுறது அது இல்ல, இது வேற ஆடியோவா? கரியஞ்சி ஆடியோ இல்லைண்ணே. ஆடியோ இருந்த 2 பேலன்ஸ் இருந்துச்சு இல்லை? அது இருக்கு, அது நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமாம், மைனர் நம்ம பண்ண வேலை பாருங்க. ஒருத்தர் ஆடியோனே ஆயிட்டாரு. ஆடியோ இல்லையாப்பா? ஆமாம், ஆடியோலாம் கிடையாது. ஆடியோ இல்லாமல் இந்த உலகத்தில் இயங்க முடியுதா? முடியுது. இயங்கும். வேற மேட்ரு இது. வேற மேட்ரா? ஆடியோ விட்டுட்டு வேற என்ன மேட்ரு? வீடியோவா? இல்லைங்க, நீங்க வேற என்னங்க பாஜக மாதிரி ஆடியோ இல்லைன்னா வீடியோவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் கண்டென்ட் இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்குது. இல்லை இப்போ நம்ம வேற கண்டென்ட் எடுத்துருக்கோம். அதை விட இன்ட்ரெஸ்டிங் என்ன கொண்டு வந்தப்ப இப்போ 2-3 நாளாக ஆடியோவாக வந்துகிட்டு இருக்குல்ல. ஆமாம். அதே மாதிரி மோடி வந்ததுக்கு பின்னாடி ஒரே ரயிலாக கவுந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கடைசி 30 நாளில் இது 3வது சம்பவம். 10 நாளைக்கு 1. அதான் 10 நாளைக்கு 1ன்ற விதத்தில் ஆவரேஜாக வச்சுக்கிட்டா அப்படி தான். பாலம் விழுந்த மாதிரி, ரோடு பறந்த மாதிரி, ட்ரெயினாக அப்பப்போ சாஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கொரோனாவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சாவரெலாம் சகஜம்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்து பாண்டியஜி நீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை சாவுறதுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக நடக்க தான் செய்யும். ரயில்னா தடமுறதான் செய்யும். ஏதோ ஒரு பஞ்சாயத்தா? எதனால் பிறந்துச்சு, அதுக்கு பின்னாடி பாஜகவோட சதி திட்டம் என்ன, எவ்வளவு கோடிகள் அதுக்கு பின்னாடி பதுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில. நான் சொன்னது ட்ரெயின் ஆக்சிடென்ட் மட்டும் தான். இந்த புதுக்குனது எனக்கு தெரியாது. இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பூத கண்ணாடி போட்டு இந்த வீடியோல பார்ப்போம். சீமான் ஒளியா? ஆட ஒருத்தர் சீமான் ஒளியா? ஐயோ, அவரு நீங்க எல்லாம் ஒழிக்கலாம் வேண்டாம், அவரே ஒழிச்சுதான் இருக்கிறாரு. இப்போ கஷ்டம் நாங்கள் ஒழிக்கலாங்கிறியா? அப்ப நீ இல்லைன்னு சொல்லிங்களா? அவரே சொல்றாரு. இந்த ஊட்டு புருட்டஸு, அதர்ம மனோஜ், அது சொல்ல வராம இல்லை, அகரம் மனோஜ், சூர்யா தம்பி, கார்த்தி எல்லாம் சேர்ந்து பாடாப்படுத்துறாங்க அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படி பண்றீங்க? ஒரு வயசான மனுஷனை போட்டு இவ்வளோ வாதிக்க கூடாதுங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணல தம்பி. கருட புராணத்தின்படி தண்டனை பேசுறாரு, அதை அப்படி நம்ம எடுத்து பேசுறோம். அது தவிர ஒண்ணுமே பண்ணலையே. அதுல புதுசான அட்வைஸ் சொல்லி விட்டுருக்கணும் அவருக்கு. சொன்னாப்புல அவர் கேட்டுருவாரு. சரி, இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம். இப்போ கடைசியாக ஜூலை 18ஆம் தேதி ஒரு பேசஞ்சர் ரயில் கவுந்தது. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு காலையில் சுமார் ஒரு 2:15 மணிக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் தடம்புரண்டு இருக்குது. இது போன மாதம் முழுக்க பாலங்கள், இந்த மாதம் முழுக்க ரயில்களா? இந்த மாதம் முழுக்கெல்லாம் கிடையாது. இது இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கொருக்கெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு பேசஞ்சர் ரயில் கவிழ்ந்தது மட்டும் கணக்கெடுத்தோம் அப்படின்னா மார்ச் 20, 2015 தொடங்கி அவர் ஆட்சி ஏற்ற அன்னைக்கே ஒரு ரயில் கவிழ்ந்துருக்குது. பட் அதை விட்டுருவோம். அதுக்கு பின்னாடி மார்ச் 20, 2015 தொடங்கி இந்த ஜூலை 18, 2024 இது வரைக்குமே நடந்த இந்த ரயில் விபத்து, பேசஞ்சர் ரயில் விபத்துகளால் மரணம் அடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 639 பேர். சரி. இதில் படுகாயமானவர்கள், கையிழந்தோர், காலிழந்தவர்கள், இல்லை ரொம்ப படுகாயமடைந்தவர்கள் எத்தனை பேர்னா 2153 பேருக்கும் மேற்பட்டவர்கள். ப்ளஸ் இது கூட வேணால் செய்யும், குறையாது. ஏன் அப்படின்னா அப்பப்போ ரிப்போர்ட்டான அந்த செய்திகளிலிருந்து தான் நம்ம இதை எடுத்து சம் பண்ணி போட்டிருக்கோம். அப்படி பார்க்குறப்ப இந்த 2153 விட கூடுதலாக தான் இருக்கும், குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படி இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க, படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்களே. தார்மீக பொறுப்பேற்று இதுக்கெல்லாம் காரணம் மோடிங்கிறியா? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி மோடிங்கிற? அவரா போய் ட்ரெயின் ஓட்டினாரு. அவர் ட்ரெயின் அப்புறம் வேற யார் ஓட்டினாங்க? அப்புறம் அவர் எப்படி காரணம் சொல்லுவோம் நீங்கள்? ட்ரெயின் ட்ராக்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதை மெயின்டைன் ஒன்று பண்ணணும். அது அவர் தான் நட்டு போட்டு போடுவாரா? அப்புறம் யார் கையெழுத்து போட்டுருது? அது ரயில்வே மந்திரி போடுவார். ரயில்வே மந்திரி யார் அப்பாயின்ட் பண்ணுறது? ரயில்வே மந்திரி அப்பாயின்ட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ். இப்போ யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு பிரதமரா? ஆர்எஸ்எஸ் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது இவரை. சொல்லுங்க, மோடியா? அப்ப அவரை தானே கேள்வி கேட்க முடியும், அவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். அவர் தலைமையில் இருக்கிறதுனால நீங்க கள்ளச்சாராயத்துக்கு ஸ்டாலினை கேட்ட மாதிரி ரயில்வேக்கு வந்து நம்ம அவ்வளவுதானே கேட்க முடியும். அதுதானப்பா நியாயம், அதுதானே உலக வழக்கம். இப்போ எந்த ஒரு காங்கிரஸ் பீரியட்ல எந்த ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும்
மன்மோகன் சிங் வந்து ஒரு பொம்மை பிரதமர், அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு கேட்டவங்க தானே அவங்க. அது நியாயம், எதிர்கட்சியாக அவங்க அப்போ கேட்டிருக்கிறது நியாயம், ஓகே. ஆனால் இப்போ அதே மாதிரி பொறுப்பில் உட்காந்துருக்கவரை கேட்போமா இல்லையா? ஏன்னா ஊரில் ஒரு ரயில்வே மாஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை, ஸ்டேஷன் மாஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை ஊருக்கு ஊர் வந்து இவர் தானே கொடியாட்டிட்டு போகிறாரு. ஒரு வளர்ச்சி எங்கேயோ ஒருத்தன் அவன் கஷ்டப்பட்டு போராடி சீராடி போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கினான்னா இவர் ஃப்ளெக்ஸில் பெருசாக இவரோட ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இது எனக்கான வெற்றி அப்படின்னு கிளைம் எடுத்துக்கிறாருல. அப்போ இந்த சம்பவம் நடந்தாலும் அவர் பொறுப்பேற்றுக்க. கரெக்ட். இந்த மாதிரி துக்க நிகழ்வுகள் மணிப்பூர் எரியிற மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னா நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இருக்கணும். தலைவனுக்கு உண்டான ஒரு தைரியம் இல்லை, தலைவனுக்கு உண்டான அறம். அது அறம். நல்லதையெல்லாம் எப்படி நீங்கள் வந்து நொட்டிக்கிறியோ அதே மாதிரி கெட்டதையும் எடுத்து சரி செய்யணும். கிலோ எவ்வளோ? என்னது அறம்? அறமா? அறம் தெரியலப்பா, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ கடைசியாக கஞ்சன்ஜங்கா ட்ரெயின் விபத்து, ஜூன் 17 நடந்த கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து, அதில் விசாரணைகள் என்னோட பிறந்த நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. போது பதிவு பண்ணுறாரு. அந்த ரயில் விபத்தில் இப்போ ஒவ்வொரு விபத்து நடக்கும்போது இவங்க வந்து விசாரிப்பாங்க எதனால் நடந்தது இந்த ரயில் விபத்து அப்படின்னு. அப்படி விசாரித்தப்போ அந்த விசாரணை முடிவில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, லோக்கோ பைலட்ஸ், அதாவது ட்ரெயினை ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்யூனிகேஷனுக்காக அவங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கிறதுக்காக வாக்கி டாக்கி பயன்படுத்தாமல் ஃபோன்ஸை பயன்படுத்த சொல்லி ரயில்வே சொல்லி இருக்குது. ஃபோன்ஸா? அவங்களோட மொபைல் ஃபோன்ஸை. அதாவது அவங்க ரீசார்ஜ் பண்ண என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி விழுந்து சாகுங்கன்னு விட்டுருவாங்க. அப்படியா? அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் வாக்கி டாக்கி வைக்கிறது. நம்ம அப்போ 2 பேரும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்கணுமாமா? இப்போ ஃபோனில் டவர் கிடைக்கல. இப்போ ஒரு சில பகுதியில் ஃபோன் எடுத்து வரல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை ரீசார்ஜ் பண்ணலாம், மறந்துட்டாரு. மோடி ஆட்சியில் நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போய் சேரு. சரி, என்னாச்சு? ஏன் வந்து வாக்கி டாக்கி கொடுக்காம ஃபோனில் கான்டாக்ட் பண்ண? அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அப்படி என்னது? அதாவது இந்த வாக்கி டாக்கிஸ் வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டத்தை அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. அதை ப்ரொக்யூர் அப்படின்னா அங்கிருந்து வாங்கிக்கிறது. அதை வாங்குறதுன்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்குறது. இப்போ வாக்கி டாக்கிஸ் ரயில்வே துறையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கிஸை மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு ரயில்வே துறை ஒரு அறிவிப்பை செஞ்சுருந்தது. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறத நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம், அதை விடுவிக்கிறோம், நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக் இன் இந்தியாவில் இவங்களால வாக்கி டாக்கிகளை உருவாக்க முடியலை, அதை தயாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை, மேக் இன் இந்தியா திட்டமும் புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தயாரிக்கல. அப்போ இவ்வளோ நாளாக எப்படி வண்டி ஓட்டிட்டு இருந்துச்சு? ஃபோன் மூலியமா தான். அவ்வளோதான், ஃபோன் தான். எவ்வளோ பேர் அபத்தம். உண்மையிலே இது வந்து கருடபுணத்தின் அடிப்படையில் சங்கத்தை போய் கேட்டால் தெரியும். சுஜாதா இல்லை, அவர் தான் கரெக்டாக சொல்லுவாப்புல, ஏன்னா அவர் தான் படிச்சிருக்காரு. கருடபுணத்தின் படி சங்கர் வந்து இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு கேட்டு சொல்லுவோம். இப்போ அந்த கஞ்சன்ஜங்கா அந்த ரயில் விபத்தில் இறந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? 15 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 60க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 15 பேரை கொன்னது யாரு? இந்த 60 பேருக்கு படுகாயமடைஞ்சாங்களே, அதுக்கு பொறுப்பு கண்டிப்பாக வாக்கி டாக்கி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் தான். மாற்று கருத்தே கிடையாது. நான் ஆணித்தமாக எங்கே வேணால் சொல்லுவேன். வாக்கி டாக்கி நீங்கள் கரெக்டு தானே? வாக்கி டாக்கி நீங்கள் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இதற்கு பிரதமரும் ரயில்வே அமைச்சரும் தான் இதுக்கு பொறுப்பேற்க வைக்கணும். நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு, நம்ம நியூஸ் கிளிப்பிங் போடுவோம். இப்படி ஒரு சின்ன அளவுல வாக்கி டாக்கி கூட உங்களால மேக் இன் இந்தியா திட்டத்துல உருவாக்க சினிமா ஷூட்டிங்லயே இப்ப வாக்கி டாக்கி வச்சிருக்காங்கப்பா. பெரிய பெரிய சின்ன ஷூட்டிங்லையும் பெரிய ஷூட்டிங்லையுமே வாக்கி டாக்கி வந்துருச்சு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாடு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு ட்ரெயினுக்கு 2 வாக்கி டாக்கி வாங்கி கொடுக்க முடியாதா? செட் பண்ண முடியாதா? அப்போ அந்த அளவுக்கு தான் உங்களோட திட்டமிடல் மூளையெல்லாம் இருக்குது. இவங்க நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து சாப்பாடு இலவசமாக கொடுக்காதீங்க, அதை இலவசமாக கொடுக்காதீங்க. ரேவடி கல்ச்சர் இப்போ புரியுதா என்ன லட்சணத்தில் இருக்குன்னு? மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, மசர் இந்தியா, மட்ட இந்தியா, நாங்கள் டிஜிட்டல் இந்தியா எல்லாம் புஸ்வானம் தான். மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக மோடியால் விளைஞ்சது என்ன தெரியுமா? பெற்றது என்ன தெரியுமா? சாதி, மதச்சண்டை, இந்த மாதிரியான கலவரங்கள், மணிப்பூர் மாதிரியான கலவரம், இவ்வளவு தான் மேக் இந்தியா திட்டம் மூலமாக மோடி நமக்கு கொடுத்தது. இப்போ இந்த ஒரு ரயில் விபத்து மட்டும் கிடையாது. இது நான் இந்த 600 பேர் சொன்னேன் இல்லையா இறந்து போனவங்க, இவங்களாம் வெறும் பேசஞ்சர் ட்ரெயின், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போய் இறந்து போனவங்க, காயப்பட்டவங்க தான் இந்த 2000 பேரெல்லாம். இது இல்லாமல் கூட்ஸ் ட்ரெயின் வந்து தடம் புரண்டதெல்லாம் தனி லிஸ்ட்டு. அதெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு நமக்கு இன்னும் டைம் தேவைப்படும். அப்போ குட்ஸ்னா
மக்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே பொருட்கள் வரும். நமக்கு வந்து அரிசி வர்றது, பருப்பு வர்றது, நிறைய விஷயம், கோல், ஆயில், வெங்காயம், கனிம வளங்கள் எல்லாமே பண்டம் மாறும் அங்கே இங்கே மாறிட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து பாலாசூர்ன்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 296 பேர் இறந்து போனாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு உத்தரப்பிரதேசம் தானே? இல்லை, ஒடிசா. இப்போ அந்த பகுதியில் 280 பேர். ஆமாம், 290 பேர் கடைசியாக கணக்கு. 30 கள்ளக்குறிச்சியில் யார் இறந்து போனாலும் உசுறு தான், ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒருத்தர் இருந்தாலும் அதுதான். அதான் தமிழ்நாடு அரசே ஒத்துக்குச்சு. 60 பேர் இறந்து போனப்போ இந்த குதிச்சாங்களே, 280 பேர் கவனப்பேச காலம் இறந்து போனாங்களே, எவனாவது ஏதாவது பேசினானா? அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அஸ்வினி வைஷ்ணவ், யார், ரயில்வே துறை மந்திரி, அவர் வந்து பதவி விலகினாரா? இல்லை. இப்போ 3வது முறையும் நீ எத்தனை பேர் செத்தாலும் சாப்பிட்டோம், எவ்வளோ பேர் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கவலை கிடையாது, நான் எனக்கு விருப்பமானவர் தான் நான் போடுவேன்னு அப்படியே திமிர்த்தனம் தான் நான் சொல்ல முடியுது. அஸ்வினி வைஷ்ணவ் 3வது தடவை அவர் திரும்பி போட்டு RSS திமிர்த்தனம். அப்போ மக்கள் மேலே இவங்களுக்கு அக்கறை கிடையாது. என்ன பண்ணது? இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்னடா பண்ண போகிறது? முடியாது. இப்போ அந்த 296 பேர் இறந்த அந்த சம்பவத்தில் என்னன்னா, ட்ரெயின் வந்து நேருக்கு நேராக மோதிக்குச்சு இல்லையா? ட்ரெயின் வந்து நேருக்கு நேராக மோதிக்குச்சு. ஏற்கனவே எனக்கு எல்லாத்துக்கும் தான் நேரும் பாங்க, நீ வேற நேருங்க, எல்லாத்துக்கும் காரணம் நேருங்க. சரி, மாத்தி ரெண்டு முட்டிக்குச்சு. நேருக்கு மோடியா மோதிச்சு அந்த மாதிரி. நேருக்கு மோடி ஏதாவது காம்படிஷன்? நேருக்கு மோடி எல்லாம் ஏதாவது காம்படிஷன்? அப்புறம் என்ன, நேருக்கு மோடி எல்லாம் கிடையாது. சரி, நான் வந்து மணி கிடையாது. மோடிக்கு யோகி ஆதித்யநாத்தும் அந்த மாதிரி அப்படி முட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா நிதின் கட்கரி மோடியுமா முட்டிக்கிட்டாங்க, அப்படி சொல்லாமா? ஏன்னா அவனுங்களே நேர்ட்டு போய் நீ நேருங்க. சரி, 2 ட்ரெயினும் முட்டிக்கிச்சு. இப்போ அதுக்கு இவங்க வந்து ஊன்னு கதை கட்டினது என்னன்னா, கவாச் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த கவாச் திட்டம் என்ன பண்ணோம்னா, அந்த மிஷின் என்ன பண்ணோம்னா, எதிர்த்தாப்பில் ட்ரெயின் வருது, இல்லை முன்னாடி அதே ட்ராக்கில் ட்ரெயின் நிற்கிதுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டுபிடிச்சி ஸ்லோ டவுன் பண்ணிடும். அந்த ட்ரெயின் அங்கே வரப்போ இது ஸ்லோ டவுன் பண்ணிடும். அது அங்கே வருது, ஒரு 100 அடி 200 அடிக்கு முன்னாடியே வருது அப்படின்னாலே அதை வந்து கரெக்டாக அந்த சென்சார்லாம் பயன்படுத்தி ட்ரெயினோட ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்காக அதுவே குறைச்சிரும். அப்படி இப்படின்லாம் கதை விட்டானுங்க. நல்ல விஷயம் தானே? சரி, இப்போது தோராயமாக சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்கள், இந்த இந்தியா முழுக்க எத்தனை 100 ட்ரெயின்கள் ஓடும்? ஸோ தோராயமாக வச்சுக்குவோம், ஒரு 500 ட்ரெயின் ஓடுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த நான் சொல்லும் போது இந்த திட்டம் ஆஹா சூப்பர் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, இப்போ ஒரு 500 ட்ரெயின் ஓடுதுன்னா 500 பேசஞ்சர் ட்ரெயின்லேயும் இந்த விஷயத்தை நீங்கள் பொறுத்துவீங்களா மாட்டீங்களா? ஆமாம், அப்படிதானே. அப்போதானே மக்களுக்கு திட்டங்கிறது தானேப்பா. ஒரு திட்டங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த எல்லாருக்கும் அப்ளை பண்ணுறது, ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கொடுக்குறதான திட்டம்ங்கிறது. சரி, ஒரு சோதனை அடிப்படையில் நாங்கள் முதல்ல செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 10 ட்ரெயின் 20 ட்ரெயினுக்காக போடுவீங்களா? இல்லை, குறைஞ்சது தம்பி சோதனை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு எல்லா தடத்துலையும் உள்ள எல்லா ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் போட்டு தடத்துக்கு ஒன்றுன்னு வச்சா போட்டு ஒரு 2 வருஷம் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வந்து வெளிப்பாட்டுக்கு விடணும், அது பயன்பாட்டுக்கு விடணும். சரி, அப்படி தடத்துக்கு ஒன்று வச்சுருந்தா கூட இந்நேரத்துக்கு எவ்வளோ வந்துருக்கும்? எவ்வளோ தெரியுமா அவங்க கவாச் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க? வெறுமனை 2% கூட கிடையாது. 2%? மொத்த இந்தியாவுக்கு ஓடுற ட்ரெயினில் 2% தான் 2% கூட கிடையாது இவங்க கவாச் இன்ஸ்டால் பண்ணது. இந்த லட்சணத்தில் தான் வச்சுருக்காங்க. இதில் 2023-24 நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட 40% ரயில்வே பட்ஜெட்லேருந்து காசு எடுத்து இந்த கவாச் திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கானுங்க. காசு எங்கே? இப்போ அதுதான் கேட்குறோம். இவ்வளவு கோடி செலவு பண்ணீங்களே, 2% கூட கவாச் இன்ஸ்டால் செய்யப்படல. ஒட்டுமொத்த ரயில்வே பட்ஜெட்லேருந்து 40 விழுக்காடு இதுக்கு ஒதுக்கி இருக்கிறதா ரயில்வே மினிஸ்டர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணீங்க? கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். இது சரி, இதை விடுங்க. வந்தே பாரத்துக்கு ஒட்டுமொத்த ரயில்வே பட்ஜெட்லேருந்து அதிகபட்சமான செலவு எதுக்கு ஆகப்படுது அப்படின்னா, இந்த வந்தே பாரத்தோடைய கோச்சுகளை செய்கிறதுக்கும் அந்த ட்ரெயின் செய்கிறதுக்கும். இந்த மாடு முட்டி கலந்து விழுந்துச்சு அந்த ஃப்ரெண்டுக்கா? அதே தான். அதானே 2 வாட்டி 2 இடத்துல. 2 இடமா? மீதியெல்லாம் பல இடத்துல முட்டி மாடு, அதாவது மாடு முட்டியே அதோட ஃப்ரெண்ட்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அதாவது மாடு என்ன யோசிக்குதுன்னா, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எவ்வளவோ இமேஜஸ், எவ்வளோ மீம்ஸ் நம்ம பார்த்தோம். வந்தே பாரத் மாடு மேலே மோதி வந்தே பாரத் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமாம், அந்த ஃப்ரண்ட்டில் அப்படியே கலண்டு போய் இந்த லட்சணத்தை அது பசுமாடு மோதினத்துக்கே அப்படி இருக்குது. நம்ம தலைமை எருவு மாடு மேலே மோதின இடத்துக்கு ஆகுது. அவ்வளோதான். பிச்சுக்கிட்டு போயிடும் எல்லாம். மோதுனா இந்த கார்ட்டூன்லாம் ட்ரெயின் அடிச்சு அப்படி பின்னாடி போகும்ல, அந்த மாதிரி பின்னாடி போயிடும் போல் இருக்கு, பாலையா படத்தில் போகிற மாதிரி. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு இவங்க வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட்லேருந்து அதிகபட்சமான செலவினங்கள் பண்ணுறாங்க.
ஆனால் எதுக்கு செலவு பண்ணுறது இல்லைன்னா இந்த ட்ரெயின் ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான அந்த சிக்னலிங் போன்ற அந்த சிஸ்டம்களுக்கு அந்த மிஷின்களுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு இதிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவங்க நேராக எங்கே பண்ணுறாங்கன்னா இந்த வந்தே பாரத் கோச்சஸ் செய்கிறது. ஏன்னா எவனா மனு போட்டிருப்பான், அத்தையும் பேர் அது போனேன் ஒன்றும் காற்றே வரல, எல்லாத்தையும் ஏசியா கொடுங்களேன் அப்படின்றப்போம். ஏசி போடுங்களா, எல்லாத்தையும் ஏசியை போட்டு விட்டு எல்லாத்தையும் ஏசி ஆகிருப்பாங்க. இந்த தகவலை சொல்கிறது நம்ம கிடையாது, எதிர்கட்சிகள் கிடையாது. இந்த தகவலை சொல்கிறது சிஏஜி அறிக்கை. எந்த சிஏஜி அறிக்கை? மோடி ஆட்சி கீழே இருக்கிற அந்த சிஏஜி, அந்த சிஏஜியோட அறிக்கை. 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்களே, அதே சிஏஜி. அந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன அதிகாரியா அடுத்த நாளே மாற்றி விட்டாங்களே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே. அதே தான், அதே சிஏஜி தான். இப்போ இது சரி, இதில் வந்து ஒரு அரசு திட்டம் வருது, அதில் செலவினங்கள் இப்படிலாம் பண்ணுவாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வரதானே செய்யும், இதெல்லாமா எடுத்து பேசுவீங்க. இவங்க வேறு எதுக்குமே செலவு பண்ணலையா அப்படின்னு கேட்டால் வேற ஒரு விஷயத்துக்கு சூப்பராக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வந்தே பாரத்தை திறந்து வைக்கிறதுக்கு, காஷ்மீர் ஆப்பிள் வாங்குறதுக்கா? இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஊருக்கு வந்து ஒரு கொடியாட்டிட்டு போகிறாருல மோடி. ஆமாம். அப்படி போன வருஷம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நம்ம சென்னை திருவனந்தபுரம் 2 ஊருக்கும் வந்து அப்படி ஸ்டேஷனில் கொடியாட்டிட்டு போனார். அவர் வந்துட்டு போய் அந்த கொடியாட்டினார்ல, அதுக்கு மட்டும் ரயில்வே துறை எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்கு? 2,60,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்கு. அதிகம் தம்பி, பார்த்து 2 லட்சத்து 2 கோடி எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. 2,60,00,000. அதான் அவர் போடுற கோட்டை 10 லட்சம் ஆச்சு, அதுவே 20 லட்சம் வந்துருச்சு. வேணா 2 லட்சம் புரியலையே. அவர் டிஷ்யூ பேப்பரை 2 லட்சத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. டீ செலவுடா இல்லை, அந்த போட்டோகிராஃபர் கூட வராப்புல இல்லை, அவரோட ஃபோனே 2 லட்ச ரூபா இருக்கும். இதுதான் நீ என்ன சாதாரணமாக சொல்லாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா, அஜய் போஸ் அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு ரயில்வே ஆஃபீஸர். அவர் ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் ஆர்டிஐலாம் போட்டு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டாக இருக்கிறார். அதாவது ஆர்டிஐயில் மனு போட்டு தகவலை பெற்று அந்த தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவது. அப்படி அவர் வந்து ஒரு ஆர்டிஐ போடுறாரு. என்ன ஆர்டிஐ போடுறாருன்னா, இந்த மோடி செல்ஃபி பூத் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க. மோடி செல்ஃபி பூத் அப்படின்னு ஒன்றும் இல்லை, மோடிஜி இப்படி உடக்காந்துட்டு இருப்பார், இப்படி காட்டிட்டு இருப்பார், இப்படி பார்த்துட்டு இருப்பார், இப்படி பார்த்துட்டு இருப்பார். அந்த சத்தியன் வந்து அறிவு ஆற்றல் அந்த மாதிரி வந்து மோடிஜி வந்து நின்றுருப்பார். அப்படி செல்ஃபி பூத்துக்கெலாம் இருக்குல்ல, இதுக்கு ரயில்வே துறை எவ்வளோப்பா செலவு பண்ணுது அப்படின்னு கேட்டு ஒரு ஆர்டிஐ போடுறாரு. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு தெரியுமா? டெம்பரவரி செல்ஃபி பூத்தாக இருந்தால் 1,25,000 ரூபாய் ஒரு செல்ஃபி பூத்துக்கு. இதுவே பெர்மனண்ட் செல்ஃபி பூத்தாக இருந்தால் 6,25,000 ரூபாய். அதாவது ஒண்ணுமே இல்லை, நீங்க அங்க போய் நின்று அட்டப்படத்துக்கு. இது சென்ட்ரல் ரயில்வேஸ் மட்டும் எவ்வளவு இந்த மாதிரி பூத்துக்கு செலவு பண்ணிருக்குன்னா 1,62,00,000 ரூபா செலவு பண்ணிருக்கு மொத்தமா. இப்ப இந்த காசு எத்தனை வாக்கி டாக்கி வாங்கலாம்? ஒரு அட்டை வாங்குறது உங்களுக்கு 1 கோடி ரூபா இருக்குது. 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி அட்டை வாங்கியிருக்காங்க. இதுல எத்தனை வாக்கி டாக்கி வாங்கலாம்? ஆமா. இதுல எத்தனை கவாச் இன்ஸ்டால் பண்ணலாம்? ஆமா. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இத்தனை 100 மக்களை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? இத்தனை லட்சம் பேரை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? கரெக்ட். ஒரு ஆனர் அப்போ தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக, தன்னை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக மோடி இதை செய்யறாரு அப்படின்னு குற்றம் சாட்டலாம்ல. இப்போ இவ்வளவு பேர்த்தோட சாவுக்கு மோடி காரணம்னு சொல்லலாம். சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. கரட புராணத்துல வந்து என்ன தண்டனைன்னு நான் சங்கர் சாரை கேட்டு சொல்றேன். சுஜாதா சார்ட்ட கேட்டு. சுஜாதா சார் இல்லையே, உயிரோட தான் இருக்கிறார். ஜெயமோகன்ற பேர்ல உயிரோடு இருக்கிறாராமா, உங்களுக்கு தெரியாதா? வாரிசுகளை விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஆமா, அவரு ஒரு வாரிசு விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. ஒரு வாரிசா இல்ல, 4 வாரிசு. அந்த வாரிசு கக்குக்கு ஒரு தனி வீடியோ இருக்கு. அதுக்கு வந்து தனி பனிஷ்மெண்ட் இருக்கு. உனக்கு கருட புராணத்துல நான் பார்த்துருக்கேன்டா பனிஷ்மெண்ட் இருக்குடா உனக்கு. சரி, இப்படி வந்து வெறுமனை தன்னோட எப்படி பெருசா காட்டிக்கலாம், தன்னை எப்படி ஒரு ஊதப்பட்ட பலூனா பெருசா மக்கள்கிட்ட காட்டிக்கலாங்கிறத மட்டும்தான் முனைப்பா இருக்கிறாங்க. ரயில்வேஸ் துறையை வந்து இவங்க பெருசு பண்றதுக்கோ இல்லை அதுக்கான பராமரிக்கிறதுக்கோ எந்த ஐடியாவுமே கிடையாது இவங்கள்ட்ட. இதே ரயில்வே துறை காங்கிரஸ் பீரியட்ல எப்படி இருந்தது? காங்கிரஸ் பீரியட்லையா? அதாவது ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு தனி பட்ஜெட் உண்டு. இப்போ நான்லாம் வந்து ரொம்ப சின்ன பையன், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களுக்கு இந்த நினைவுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரயில்வே பட்ஜெட் விவாதங்கள் மாட்டி விட்றது, ரயில்வே பட்ஜெட் விவாதங்கள்லாம் வரும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த பேப்பர்லாம் இப்படி பறந்துட்டு கிடக்கும். டெல்லி பிரசாத் யாதவ், உங்க மம்தா பானர்ஜிலாம் அவங்க ரயில்வே மினிஸ்டர்னப்பெல்லாம் அவங்க வாசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே சல்லுன்னு பறக்கும் பேப்பர்லாம். ஆனால் அவங்க பாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நின்று. அன்னைக்கு பிறந்தா பறக்கும், இன்னைக்கெல்லாம் பிறந்தா கேட்பாங்க, என்னன்னு, ஏன் பறக்குது, என்ன விஷயம், உட்காந்து பேச மாட்டீங்களா
பேப்பர் பறக்க விடுறதுதான் போய் அப்படின்னு கேட்போம் இன்னைக்கு. அன்னைக்கு பார்த்து நம்ம கை தட்டிட்டு இருந்தோம் ஆசுவாசமா. அதே பீப்புள் இன்னைக்கு வந்து உட்காந்து பேசுங்க, என்ன விவாதம் பண்ணுங்க, இதுக்கு இந்த மாதிரி அலப்பாயை கொடுத்துட்டு கேட்பான். கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே நவுந்து வந்துருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் போட்டு ரயில்வே துறையை அவ்வளவு அழகாக மேம்படுத்தின காலம்லாம் இருந்தது. ஏன் அப்படின்னா ரயில்வேங்கிறது எளிய மக்கள் பயன்படுத்துகிற விஷயம். ஒன்றுதான் இந்தியாவிலே மிக மிக பெரிய ஒரு பொது நிறுவனம் இருக்குன்னா அது வந்து ரயில்வே துறை தான் இல்லையா? இதில் இந்த ரயில்வே துறையில் இவ்வளவு விஷயங்கள் நடந்தப்போ ஒன்றியத்துக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ரயில்வேக்கெல்லாம் தனி பட்ஜெட் கிடையாது, எல்லாம் ஒரே பட்ஜெட் தான் அப்படின்னு சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுல அதுலயாவது அலோகேஷன் ஒழுங்கா இருக்கானா அதுவும் உருப்படி கிடையாது. இப்போ இந்த கோவிடுக்கு பின்னாடி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அந்த முதியவர்களுக்குன்னு சில கன்செஷன் இருந்தது, சில அமௌண்ட் வந்து பண்ற சலுகைகள் இருந்தது. அந்த சலுகைகள்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு கோவிடுக்கு அப்புறம் அவங்க அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்சதுல 2020 24 வரைக்கும் எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா 5800 கோடி ரூபாய் ரயில்வேஸுக்கு லாபமாக கிடைத்திருக்குது அப்படின்னு ரயில்வே துறை சொன்ன ரிப்போர்ட் இருக்குது. அதாவது தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அவனுக்கு உரிமையா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் நிப்பாட்டி வச்சுட்டேன், அது மூலமா எனக்கு 5800 கோடி ரூபாய் லாபமா இருந்துச்சுன்னு எந்த கேவலமான அரசா சொல்லுமா? இந்த பாஜக அரசு சொல்லுறானு இந்த கேவலவாதிக்கே சொல்றானுங்க. சரி நான் என்ன கேட்கறேன், 5800 கோடி ரூபாய் லாபம் இருக்குல்ல, 5800 இதுல வந்து வாக்கிட்டை வாங்க முடியாதா? இதுல வாங்க முடியாது தானே? அதேதான் கேட்பானா இல்லையா? கண்டிப்பா கேட்கணும் கேட்கணும். இப்போ இதுவே வந்து ரயில்வே துறையில் லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் பண்ண அந்த திட்டங்கள், அவர் வகுத்த கொள்கைகள்லாம் பார்த்துட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் எப்படி இந்த விஷயத்தை மேம்படுத்தினாருங்கிறத ஒரு பாடத்திட்டமாக வைக்கணும் அப்படின்னு அவங்க அதை பரிசீலனை பண்ணாங்க. ஹார்வர்டு அந்த யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, பல்வேறு நாட்டில் அவர் எப்படி அந்த துறையை வந்து வளர்ச்சி கொண்டு போனார், என்ன மாதிரி திட்டமிடல் இது பண்ணார், எல்லாத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு அந்த பீரியடில் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருந்த ஒரு துறையை எந்த அளவுக்கு கேவலமாக சிதைச்சிருக்கிறானுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் ரயில்வேஸில் மட்டும் 50 விழுக்காடு வேக்கன்சி இருக்குது. அதாவது வேலைவாய்ப்பு 50 விழுக்காடு வந்து இருக்குது அதில். ஆனால் அவங்க இன்னும் ஃபில் பண்ணாமலே வேக்கண்டாகவே அதை வச்சுருக்கிறானுங்க. இது மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக இந்தியா ரயில்வேஸில் மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னா 3,12,000 வேக்கன்சிஸ் வந்து இருக்கு. ஆளே எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. வேலை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை முருகனோட வேலை இல்லைங்க, ஒர்க் வேலை வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம். நீங்கள் எந்த இருக்குது அவ்வளோ இவ்வளோ வேலை இருக்குதான், எதாவது ஃபில் பண்ணி தொலைக்கிறோம்ல, அதையும் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு அதாவது வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலையா? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை அதாவது அவர் வந்தப்போ இருந்துச்சு அந்த இது. இப்போ அவர் 10 வருஷம் ஆண்டாரா, 20 கோடி பேருக்கு வேலைக்கு செஞ்சுருக்காப்லையா? வேற 20 கோடி பேரோட வேலையை தான் செஞ்சுருக்கிறாரு, வேலைலாம் அவரு கொடுக்கல. 20 கோடி பேரை செஞ்சாப்புல. இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேட்டு அதாவது வேலை இல்லாமையோட சதவீதம் எவ்வளவா இருக்குன்னா 9.2 விழுக்காடு. கிட்டத்தட்ட இந்திய ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்னு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ வேக்கன்சி இருக்குல்ல, இவ்வளோ வேக்கன்சி இருக்கிறப்ப இதெல்லாம் ஃபில் பண்ணலாம்ல. நம்மளே பார்த்தோம் மகாராஷ்டிராவில் எத்தனை 600 போஸ்டிங், 600 பேருக்கு உள்ள போஸ்டிங்க்கு 25,000 பேர் வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அதாவது 1000 எவ்வளோ பேர் தள்ளிட்டு அந்த கிரில்லு கட்டெல்லாம் உடச்சிட்டு போய் இது பண்ணது, எவ்வளோ பேர் மந்த மந்தையா இளைஞர்கள் போய் ரெசியூம் கொடுக்கறதுக்கு மந்தையா போன வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அதையாவது ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் வாங்க, அதிலையாவது நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிப்போம். அந்த அறிவும் கிடையாது. மொத்தமாக எல்லாரும் வந்தோம்னா கிளம்பி வந்துட்டாங்க எல்லாரும். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. இதே காங்கிரஸ் ஆட்சி பண்ணப்போ ரயில்வேஸ் துறையில் இந்த இடஒதுக்கீடுனால அந்த ரயில்வேஸ் துறை எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. ரிசர்வேஷனை மிகச்சரியாக அமல்படுத்தினது மூலமாக ரயில்வே துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கிராஃபோட அந்த ரிசர்ச் பேப்பர் அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக இது பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பல்வேறு தரப்புல இருந்தும் பல்வேறு கம்யூனிட்டிலேருந்தும் மக்கள் வந்து அங்கே இயங்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அறிவு ஷேரிங் ஆகுது, அவங்களுடைய நாலேஜ் வந்து ஷேர் ஆகுது. அப்படிங்கிறப்போ பல திட்டங்கள் தீட்ட முடியுது, பல்வேறு விஷயங்களை வந்து முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஏன்னா பல வர்க்கத்துல இருந்து மக்கள் வந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை முன்வைப்பாங்க. நம்ம ஸ்டேஷன்லேயே பார்த்தோம்னா அவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. அது வந்து இப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிடிஆராக வரவங்க, அங்கே உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, பலதரப்பட்ட பீப்புள் இருப்பாங்கல்ல.
இப்போ இந்த மாதிரி பல்வேறு தரப்புலேருந்து வர்றப்போ இந்த துறையை ரொம்ப அழகாக மேம்படுத்தி கொண்டு போக முடியுது அப்படின்னு பாராட்டி அந்த ரிசர்ச் பேப்பர் வெளியிருந்தது. அது காங்கிரஸ் பீரியடில் அவங்க செஞ்சது ஒரு இன்னொரு பெரிய நல்ல விஷயம், ஒரு சாதனையான விஷயம். ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கு பின்னாடி எவ்வளோ லட்சம் வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இது பண்ணுறானுங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம நம்பரில் பார்த்தோம். இது மட்டும் கிடையாது, இந்த பேலசூர் சம்பவம் நடந்தப்போ இவங்களோட கேவலமான செயல் என்ன அப்படின்னா, அந்த லோக்கோ பைலட், அதாவது அந்த ட்ரெயின் டிரைவர் மேலே இவங்க குறை சொன்னாங்க. அவர் வந்து கவனப்பிசாக செஞ்சுட்டார் அப்படின்னு. ஏன்னா இத்தனை லட்சம் பேர் நீ வேலைக்கு எடுக்காமல் இருக்கிறது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங்கே வேலை வாங்குற வேலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க டயர்ட் ஆகுங்க. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா நீ அவங்கள 10 மணி நேரம் வேலை வாங்கலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகும். இப்படியே தொடர்ந்து அவங்க செய்யறது மூலமாக இந்த மாதிரி அவ்வளோதான். அப்போ நீ அதுக்கு தான் எதிர்பார்க்குற. இப்போ இவங்க இன்டைரக்டாக ரிசர்வேஷனை ஒழிக்கிறது, அதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா ரிசர்வேஷனுங்கிறது சமூக நீதியை கொடுக்குது. சமூக நீதினாலே இவங்களுக்கு சுத்தமாக ஆகாது, இவங்களுக்கு சமத்துவம்னா சுத்தமாக ஆகாது. அதுதான் இவங்களுடைய ஒரு முனைப்பாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஆட்களை வந்து கம்மியாக வேலைக்கு எடுத்துக்கிறது மூலமாக ஈஸியாக கார்பரேட்டை விற்க முடியும். ஏன்னா அதிக அளவில் ஆள் இருந்தால் லாபமே இல்லைங்க. பாருங்க, எங்க மெயின்டைன் பண்ண முடியலங்கிறால நான் இந்த அம்பானிட்ட கொடுக்க போகிறேன், அதான் கொடுக்க போகிறேன். அம்பானி மருமனுக்கு வேலை இல்லையா, அதனால் ரயில்வே துறை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட கொடுத்துருவோம். இந்த ஆள் இவ்வளோ குறைவாக அவனுங்க வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி கான்சியஸாக அவங்க எடுக்காமல் இருக்கிறதுக்கும், திட்டமிட்டே இந்த மாதிரி செலவினங்களை வந்து கம்மி பண்ணுறது, செலவு பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்னா, இதை ப்ரைவேட்டுக்கு தாரவாக்குறதெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. இந்தியாவில் மிகப்பெரிய நெட்வொர்க்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உருவாக்குன ரயில்வே துறையை ஈஸியாக தூக்கி கொடுக்குற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ரயில்வே துறை அவங்களுக்கு பிடிக்கல, அது வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. அதனால் வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. புரியுதா? மெக்காலே கல்வி திட்டத்தை குறை சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி வெள்ளையர்கள் கொண்டு வந்த அந்த ரயில்வே திட்டத்தையும், அந்த ரயில்வே பாலங்களையும், ரயில்வே பிரிட்ஜுகளையும், தண்டவாளங்களையும், ட்ரெயின்களையும் இவர்கள் பிடிக்கல, அதனால் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம், கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மமதையில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். போன வருஷம் அமிர்த் கால்னு சொன்னாங்கல்ல, அமிர்த காலம், அந்த சுதந்திர தினத்துக்கு கொடியெல்லாம் இது பண்ணணும்னு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொன்னாங்கல்ல, அந்த கொடி எங்கேருந்து வந்தது தெரியுமா? அந்த கொடி கீழே மேட் இன் சைனான்னு தான் போட்டுருந்துச்சு. இவ்வளவுதான் இவங்களோட லட்சணம். சைனா தான் கமுக்கமாக இருப்பானுங்க, அவ்வளோதான் இவங்களோட லட்சணம். அதனால் இவங்களால நல்லா இருக்கிற துறையை நாசமாக்க தான் முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் இவங்களால உருப்படியாக வைக்க முடியாது. இது நம்மளுடைய வரிப்பணத்தால் உருவானது. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறது நம்மளோட வரிப்பணத்தால் தான் இது வந்து இயங்குது, நமக்காக தான் இது இயங்குது. ஆனால் இதை அப்படியே கொண்டு போய் ப்ரைவேட்டுக்கு தார வைக்கிற வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க. சங்கிகளிடமிருந்து கவனமாக இருங்க.